கடத்தப்பட்ட உடவியலாளருக்கு ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட ஊடகவியலாளர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்திற்கும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கும் நீதி கோரி யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தின் ஏற்பாட்டில் பருத்தித்துறை பேருந்து நிலையத்தில் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் எங்கே, அரசை பதில் சொல், ஊடகவியலாளர் ராமச்சந்திரன் கடத்தப்பட்டு 19 ஆண்டுகள் பூர்த்தியாகியுள்ளது, நீதி எங்கே என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியுமே அவர்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தின் முக்கிய செயற்பாட்டாளரும் மூத்த ஊடகவியலாளருமான மதிவாணன் தலைமையில் இடம்பெற்ற இப்போராட்டத்தில் ராமச்சந்திரன் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் ஆற்றுகை செய்யப்பட்டிருந்தது. இதன்போது ஊடகவியலாளர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகள் P2P மக்கள் எழுச்சி இயக்கத்தின் இணைத்தலைவரும் சிவகுரு ஆதிகுரு முதல்வருமான தவத்திரு வேலன் சுவாமிகள், பருத்தித்துறை நகரபிதா வின்சென்ட் போல் டக்ளஸ் போல், வல்வெட்டித்துறை நகரபிதா கே சிவாஜிலிங்கம், கரவட்டி பிரதேச சபை உப தவிசாளர் தயாபரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கஜேந்திரன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன், குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர், வல்வெட்டித்துறை பிரஜைகள் குழு, பருத்தித்துறை வர்த்தக சங்கம் உள்ளிட்ட பொது அமைப்புகள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சியினர் என பலரும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அவர் காணாமல் ஆக்கப்பட்டு 19 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. இந்த காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக உருவாக்கப்பட்ட ஆணைக்குழுக்களிலே பரணகம ஆணைக்குழுவுக்கு முன்னால் அவருடைய தாயார், சகோதரி போன்றவர்கள் சாட்சியங்களை வழங்கியுள்ள போதிலும் கூட இன்று வரை விசாரணை செய்யப்பட்டு அவர்களுக்கான நீதி எதுவும் வழங்கப்படவில்லை. இலங்கை அரசை பொறுத்தவரையிலே அவர் எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் ஒருபொழுதும் அவர்கள் இந்த குற்றங்களில் ஈடுபட்ட இராணுவத்தினரையோ அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்களையோ விசாரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கவோ அல்லது குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனைகளை வழங்கவோ போவதில்லை என்பது வரலாற்றின் ஊடாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பொறுப்புக்கூறல் விவகாரமானது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் கடந்த 15 ஆண்டுகளாக முடக்கப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு குற்றவியல் விசாரணையை நடத்துவதற்கான அதிகாரம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த விவகாரத்தை தொடர்ந்தும் அந்த பேரவைக்குள் முடக்கி வைத்துக் கொண்டிருப்பதன் மூலமாக தமிழ் மக்கள் மீது குற்றம் புரிந்த ஸ்ரீலங்கா அரசு, அதனுடைய ஆயுதப்படைகள், அதனோடு இணைந்து இயங்கிய துணை ராணுவ குழுக்கள் தொடர்ந்தும் அந்த தண்டனைகளில் இருந்தும் விசாரணைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் மட்டும்தான் வழங்கப்படுகின்றது. இந்த சாட்சியங்கள் தான் இப்பொழுது வயது முதிர்ச்சி காரணமாகவோ அல்லது சுயினம் காரணமாகவோ அல்ல விபத்துக்கள் காரணமாகவோ உயிரிழக்கின்ற நிலைமை அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது, அல்லது வயது முதிர்ச்சி காரணமாக நினைவிழந்து போகின்ற நிலைமை. இதனால் சாட்சியங்கள் இல்லாமல் போகின்ற பொழுது குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இனியும் காலதாமதம் இல்லாமல் உடனடியாக ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஸ்ரீலங்கா அரசு காலத்துக்கு காலம் ஒவ்வொரு விதமான ஆணைக்குழுக்களை உருவாக்கி தமிழ் மக்களுக்கு தாங்கள் நீதியை கொடுப்பதற்கு, நீதியை வழங்குவதற்கு முயற்சி செய்கிறோம் என்கின்ற ஒரு போலித்தன நாடகத்தை இந்த பரணகம ஆணைக்குழு சாட்சியங்கள் கொடுத்து கூட நீதி கிடைக்கவில்லை என்பது எடுத்துக்காட்டி நிற்கிறது. ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படை ஒரு தூண்களிலே ஒன்றாகிய ஊடகவியல், ஊடகத்துறைக்கு சுதந்திரம் இல்லாத தன்மையும், ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக சுயாதீனமாக செயற்பட முடியாத ஒரு அடக்குமுறையைத்தான் இது எடுத்துக்காட்டி நிற்கிறது. சர்வதேச சமூகம் எங்களுடைய இந்த நீதி ஊடகவியலாளர் ராமச்சந்திரனுக்கு நடைபெற்ற அந்த காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்துக்கு, அந்த இன அழிப்புக்கு பொறுப்பு கூற வேண்டும். ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்பதன் ஊடாக இப்படியான ஊடகவியலாளர்கள் தமிழ் பரப்பிலே காலத்துக்கு காலம் காணாமல் ஆக்கப்பட்டும், கொன்றொழிக்கப்பட்டும், படுகொலை செய்யப்பட்டும் வருகின்ற சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச காலத்தில் தொடங்கிய விடயங்கள் இன்றைக்கு தென்னிலங்கையிலே ஒரு சில சிங்கள ஊடகவியலாளருடைய விடயங்களை துலக்குவர்கள் தமிழ் ஊடகவியலாளர்கள் படுகொலை சம்பந்தமாக எந்த விதமான விசாரணைகளிலும் முன்னேற்றங்கள் ஏற்படவில்லை. அது யாராக இருந்தாலும் நிமல்ராஜனுடைய படுகொலையாக இருக்கட்டும், எந்த படுகொலையாக இருக்கட்டும், அதுக்கு நீதி இல்லை என்ற நிலைமைதான் இருந்து கொண்டிருக்கிறது. அவரை அதன் பின்னர் அந்த முகாமிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த பொழுது பல ராணுவத்தினருடைய தொலைபேசி மூலம் அவர் பேசியிருக்கிறார். வீட்டுக்கு கடத்தப்பட்டதுக்கான ஆதாரங்கள், சாட்சியங்கள் ஒவ்வொன்றாக தந்தையார், தாயார் என்று இறந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கிராம சபை உத்தியோகத்தர் கூட சொல்லியிருக்கிறார், நான் அவரை பார்த்தேன். இவர்கள் காலம் கடத்துகின்றது, நிலை மாறுகால நீதி கிடையாது
அடிப்படையிலே சுத்துமாத்து நீதியாக எல்லாம் நீர்த்து போய் செய்யக்கூடிய நிலைமையை நோக்கி செல்கிறது. ஆகவே உடனடியாக சர்வதேச தலையீட்டின் மூலம் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பொதுமக்களுடைய விருப்பமும் வேண்டுகோளுமாகும்.